ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோட் ஒன்று படித்தேன். எ ஸ்மூத் சி நெவர் மேட் எ ஸ்கில்டு sailor. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு sailor நான் அலைகள் எதுவுமே இல்லாத தண்ணியில் மட்டும் தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு புயல் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்னே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அவரோட பலம் என்னன்னு அவருக்கே தெரியாது அன்டில் அலைகள் அவர் மேலே படுற வரைக்கும். ஸோ இதே மாதிரி தாங்க லைஃப். எல்லாமே ஸ்மூத்தாக போயின்னு வைங்க, நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துக்கும். எப்போ ப்ராப்ளம்ஸ் சொல்லப்படுற அலைகள் நம்ம மேலே படுதோ அப்போ தான் நம்ம உண்மையாகவே வளர ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஃபெயிலியர்ஸ், உங்கள் மனசை உடைக்கிற ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற சுச்சுவேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு அலைகளாக பாருங்க. அதில் உங்களை மூழ்கடிக்க வரல, உங்களை ட்ரெயின் பண்ண வருது. எதுக்குன்னா உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆகவும் உங்களோட ஸ்கில் இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் வருது. நெக்ஸ்ட் டைம் எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கை உங்களை வச்சு செய்துன்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எ ஸ்மூத் சி நெவர் மேட் எ ஸ்கில்டு sailor. ஜாக் ஸ்பேரோ மாதிரி ஆகணும்னா நம்ம அலைகளை கடந்து தான் ஆகணும். எவ்வளோ புயல் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங்கான கண்டென்ட் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.